பெண்களுக்காக பெண் கல்விக்காக இவ்வளவு செய்யறாரு அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கப்பயே ஒரு மாணவர் ஏறி மேடையில நன்றி சொல்வதற்காக வராரு. இந்த பிள்ளைங்க பேசக்கூடிய அந்த உரைகளில் ஒண்ணு கூட ஒரு ஆர்டிபிஷியலாவோ ஒரு செயற்கையாகவோ நுனி நாக்குல இருந்து பேசாம மனதின் அடி ஆழத்திலிருந்து அந்த மாணவர்கள் பேசுறாங்க. அதுல அந்த தம்பி சொல்றாரு, நான் திண்டுக்கல் பக்கத்துல ஒரு கிராமத்துல இருந்து வரேன், திடீர்னு ஒரு நாள் ஹாஸ்டல்ல தங்கிதான் படிக்கிறேன், எதுவுமே செலவுக்கு காசு இல்ல, என்னதான் பண்றது, ₹1 கூட இல்லையே அப்படின்னு போன் எடுத்து பாக்குறப்ப அன்பு மகனுக்கு தமிழ் புதல்வன் திட்டத்தின் மூலமா ₹1000 உங்களுடைய வங்கி கணக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்றாரு. இத சொல்றப்ப நமக்கு ஏன் மகிழ்ச்சியா இருக்குன்னு கேட்டா, ஒரு இடத்தில் கூட ஐயோ இப்படி யாரோ ஒருத்தர் நமக்கு காசு போடுறாங்க, கவர்மெண்டோட காசு, அரசோட காசு அப்படின்ற ஃபீல் வந்துடக்கூடாது. சுயமரியாதைக்கு இழுக்காக அந்த பணத்தை நினைத்திடக்கூடாது. அது ஒரு சுயமரியாதைக்கான பணம் தான் அது. அதெல்லாம் தாண்டி அது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட், முதலீடு. உங்களை நம்பி தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக நான் உங்க மேல முதலீடு செய்கிறேன் அப்படின்னு அந்த மாணவர்களை ஒரு ஹியூமன் ரிசோர்ஸா, ஒரு மனித வளமாக பார்க்கக்கூடிய செயல் திட்டமாக தான் நான் முதல்வன் திட்டமாக இருக்கட்டும், தமிழ் புதல்வன் திட்டமாக இருக்கட்டும், புதுமை பெண்ணாக இருக்கட்டும், எல்லா திட்டங்களுமே தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் அறிமுகம் செய்யப்பட்டது.